அது இப்போ கருமேட்டல் கலைகள் சிறுகதை மன்ன. என்னுடைய சிறுகதை ஒன்று தான் அழகுங்கிற திரைப்படம். பள்ளிக்கூடம் 9 ரூபா நோட்டு நான் 9 ரூபா நோட்டு நீங்கள் பிரசாதில் கேட்டு அப்போ நான் ராஜா மியூசிக் எல்லாம் படமும் யாருமே போட்டு அது இந்த நீங்களாம் ஒரு காரணம் தானே. நீங்களாம் வந்து ஒரு போட்ட பாதையில தான் நீ ஓடி வந்துருக்கோம் வேகமா. எல்லாம் கல்லு முள்ளா இருக்கிறது சீர்திருத்தி கொண்டு போறீங்க. எங்களுக்கு அது வசதியா இருக்கு. இன்னைக்கு நம்ம மறுபடியும் மேனேஜ் பண்ணி 21 வயசு மறுபடியும் படம் அந்த படம் அது எப்படி உணர்ச்சிகள்னு ஒரு படம் நினைச்சா எடுத்துட்டோம். 16 வயசுல ஒரு படம் நினைச்சா எடுத்துட்டோம். அதாவது ரெட் ரோஸ் கதையெல்லாம் எப்படி முடிவு பண்ண கிளீனா இருக்குது நேரேஷன். அதெல்லாம் அவ்வளோப்படிதான் 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிக்கும்போது பார்த்தது. அவர் என்ன சாத்தியமே ஒருத்தரையா நானும் வந்து திட்டிக்கிட்டு இப்படியே வாயாடத்திலே போயிடுவோம். 4 படம் ஆரம்பிக்கிறோம். அப்போ பேர் ஆரம்பம். ஆமாம், ருத்ரையான மாற்றிட்டாரு. அது எப்படின்னா எல்லாரும் எல்லா வேலையும் செய்வோம். அவர் கூட இருந்த சென்சார் ஆஃபீஸரா மலைக்கு தண்ணி பிடிப்பார். அதுல டாக்குமெண்ட்ரி இருக்கு இல்லையா? ஆமா, பெண்களை பற்றி அது பூரா நானே எடுத்தது. ஏன்னா அவங்க நடிச்சா அதை பண்ண முடியல. போய் கேமரா எடுத்து WCCக்கெல்லாம் நானே கேமரா எடுத்து போய் இன்டர்வியூ எல்லாம் நானே லைவ் ரெக்கார்டிங் மாதிரி இருக்கும். லைவ் ரெக்கார்டிங் ஏன்னா கேமரா சவுண்டோட. ஆமா, ஏன்னா ஃபிலிம் ஷூட்ல அந்த பிரிண்ட் அது அவர் தான் எல்லாருக்கும் குரு. தெரியவே தெரியாது. வெளியே யாருக்குமே வெளியே கேட்டீங்க. நான் வேலை பார்த்துருக்கேன். அப்படியே அபூர்வ சார் ஜிபி கிருஷ்ணனுடைய இது வேலை. அப்படியா? முழுக்க 2 நாள் நான் வெளியே நெருக்கி வச்சுட்டீங்க. நாங்களே மாஸ்க் கட் பண்ணுவோம். ஜிபி கிருஷ்ணனுக்கும் எனக்கு தான் மாஸ்க் கட் பண்ணுவோம். மேற்பார்வை வந்து சிங்கதான். பிசிக்கு மாஸ்க் அந்த பேப்பர் மாஸ்க் நடிக்காத. இங்க நம்ம ஆபீஸ்ல தானே எடுத்தோம். இதெல்லாம் இந்த சார் நடிக்க வச்சது அதுதான் எடுத்தோம். அதான் எடுத்தோம். முதல்ல ஒரு பொண்ணு காலையில எல்லாம் வச்சுட்டோம். நீ வந்து நீ மாசம் வேற இடம் பார்த்துட்டீங்க. மறுபடியும் சொல்லி தோன்றணும் மறுபடியும் சொல்லணும். ஆமா, என்னடா பண்ற பலன் பட்டன் வச்சு இப்படி விட்டு மேல வரும். லென்ஸ் விட்டு இது என்னடா ஏரோப்ளேன் போறது ஆனா எங்க விட்டாலும் சிங்கத்துக்கு முன்னாடி போய் படுத்துறாரு. 4 நாள் அது காரணம் பக்கத்தில் தங்கியிருந்தேன். நான் நடந்து வந்தேன். இன்னொரு கதை சொன்னேன். நான் அஸ்டண்டா இருக்கும்போது இவர் வண்டி வாங்கியிருந்தாலும் கம்பெனிக்காரர்ல தான் வருவாரு. சொந்த வண்டியில பெட்ரோல் போட்டு வர மாட்டாரு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாரு. அவரு அதுலயும் அப்படிதான். நான் டான்ஸ் அஸ்டண்டா இருக்கும்போது ஆழ்வார் பெற்ற ட்ரிப் அடிப்பாங்கல்ல, அதுல இங்கே வரும். நாங்க சார் ட்ரிப்ல போற பேசிட்டு வரலாம் காத்திருப்பாங்க. வீட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போனா பீச்சுக்கு போயிருக்காரு சார், அங்க ரன்னிங் பண்றவங்க அங்கதான் படுத்தும் போறாங்க. சரியா போட்டு பீச்சில் தூக்கிடுவாரு. அங்க பல்கு குளிச்சுட்டு ராயல் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்க குளிப்பாருங்க. அங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு ஷூட்டிங் வந்துடுவாரு. ஆச்சரியமா இருக்கும்.
நீங்க இதுக்கு அந்த சுப்பராவன்ல தான் முதல்ல அந்த வில்லன் ஷாட் முதல்ல சுப்பராவன்ல எடுத்தோம். அவர்கிட்ட ஜெய்சங்கர் ஆமாமா ஜெயபாரதி அது வீட்டில் எடுத்தோம். அப்பெல்லாம் ஃபிலிம் ஸ்கூல் படிச்சுட்டு வந்திருக்கோம். ஆசிரியர் எனக்கு 2 வருஷம் சீனியர். சீனியர் ஒரு அதிசயம் எப்படி அவரை போய் எப்படி தோணிச்சு அது அவரே சொல்றாரு. என்ன வயசு அப்படி கேட்பாங்க. என்ன ஹாப்பி பர்த்டே என்ன வயசு 60 இருக்குமா 61 இருக்குமோ கூட போட்டுருக்கேன். 611 அது அவர்தான் எடுக்கிறார். அவரு தானே அந்த இதுல பெரியவன் நினைச்சு இந்த குள்ளத்தை வந்ததான் திரும்பி பார்த்தது. ஐயா ராஜா கடந்துட்டாங்க பாக்கியங்கடா அதெல்லாம் உட்காந்து எழுதுனது. பட் திரும்பி பார்த்துட்டு ஐயா என்னடா இது இப்படி இருக்காங்கிறது தான் டைலாக். திரும்பி பார்த்துட்டு பாக்கியங்களா கிரேசி கொண்டு போய் திரும்பி இடத்தை Sai is a very good friend of mine. She's very close to me. Right? Sai Lakshmi. Our kids studied together in Sisha.